அனைவருக்கும் வணக்கம். சென்ற வாரம் செவ்வாய்க்கிழமை நம் கோயில் நிர்வாகத்திடம் ஒரு கோரிக்கை ஒன்று வைத்திருந்தோம். அது என்ன அப்படின்னா, நம்ம நந்தி மண்டபத்துக்கு திருப்பொன்றம் கோயில் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நந்தி மண்டபத்துக்கு ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த குமராஸ்தவம் பக்தர்கள் எல்லோரும் விளக்கு போட்டு 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 அந்த இடத்த கருப்படைய வச்சு எழுத்துக்களே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. அதை நம்ம 100 கவுண்டில் உள்ளவங்கள்ட்டையும் சரி, நம்ம டிசி ஆஃபீஸ்லேயும் போய் ஒரு கோரிக்கையாக வச்சுருந்தோம். இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க, விளக்கு போடுறதுக்கு பக்தர்களுக்கு வேறு ஒரு இடத்த ஏற்பாடு செஞ்சு கொடுத்து இந்த இடத்த கொஞ்சம் பாதுகாத்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா அது ஒரு பாரம்பரியமாக முருகனை கும்பிட்ட உடனே அடுத்து பக்தர்கள் எல்லோரும் போகக்கூடிய இடம் அந்த குமராஸ்தவம் இருக்கிற இடம் தான். அங்கே போய் மன உருகி அந்த குமராஸ்தவத்தை படித்து வேண்டிக்கிடுவாங்க. ஸோ அந்த இடம் ரொம்ப சேலமடைஞ்சு கிடந்தது, ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அதை நிர்வாகத்தோட கவனத்திற்கு கொண்டு போனோம். உடனே துரிதமாக நடவடிக்கை எடுத்து பொதுமக்கள் மேலே அக்கறை எடுத்து அந்த இடத்த சரி பண்ணி அந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த இடத்த ரொம்ப சுத்தப்படுத்தி சுற்றி பேரிகேட் அமைச்சு யாரும் அந்த இடத்துல இனிமேல் விளக்கு போடாத அளவுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்து பொதுமக்களுக்கு இன்னொரு இடத்துலையும் நிரந்தரமாக விளக்கு போடுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்த நம் கோயில் நிர்வாகத்திற்கு திருப்பரங்குன்றம் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இவங்களோட நல்ல நடவடிக்கைகள் மென்மேலும் தொடருவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த செய்தியை பொதுமக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவி செய்த நம் ஸ்டார் ஏஷியா நியூஸ் சேனலுக்கும் இது மூலயமா ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.